Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நம்ம அதிகமாக வெப்பனால சூரிய ஒளிக்கு நேராக கீழே இருந்து வேலை செய்கிறதுனாலையோ இல்லை ரோட்டில் நடந்து போகிறதுனாலையோ அங்கேயே ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலையோ இல்லை வீட்டிலே கூட காத்தோட்டம் இல்லாமல் சூடாக இருக்கிற இடத்துல இருக்கிறதுனாலையோ நமக்கு அந்த உடலோட வெப்பநிலை ரொம்ப அதிகமாகி அதனால் பக்கவாதம், மயக்கம், உயிருக்கு ஆபத்து இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆன்டி சைக்காட்டிக் மெடிசன்ஸு, அப்புறம் இந்த மாதிரி வயதானப்போ சாப்பிட்ற ஒரு சில மெடிசன்ஸு, ஆன்டி டிப்ரெஷன் மெடிசன்ஸ் இதெல்லாம் கூட வேர்வை வராமல் பாதுகாத்துக்கும், வேர்வை வராமலே நம்மளை வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உடம்பு சூடு அதிகமாகிட்டு ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஏற்படும். ஸோ வயது முதிர்ந்தவர்கள் ஆன்டி சைக்காட்டிக் மெடிசன்ஸ், ஆன்டி டிப்ரெஷன்ஸ் மெடிசன்ஸ், இந்த சளி மருந்து இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறவங்க வெயிலில் வெளியில் போயிட்டு ரொம்ப நேரம் சுற்றுறதையும் இல்லை உட்காந்து இருக்கிறதையும் வெயிலில் வேலை செய்கிறதையும் கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும். ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கு இளமையானவங்களுக்கும் வரும். நம்ம போட்டிருக்கிற உடைகளெல்லாம் கொஞ்சம் காட்டன் துணியாக காத்தோட்டமாக வரதா, வெண்மையான வெளிர்ந்த துணிகள், நம்ம டார்க்கான துணியாக வெப்பத்தை உள்ளிழுத்து வச்சுக்கோம். காத்தோட்டமாக வெண்மையான துணிகளை காட்டன் துணி, பருத்தி துணியாக ஒரு அரை முழு ஸ்லீவ் கூட போட்டுக்கலாம், ஆனால் காத்தோட்டம் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா அந்த வெப்பத்தை உடல் ஆடையை வாங்கி வச்சுக்காது, உடலில் இருந்த வெப்பமும் வெளியில் போகிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடைகளை உடுத்துறது நல்லது. யங்ஸ்டர்ஸ் கூட ஜீன்ஸு, டிஷர்ட்டு, கையில் 4 க்ளவுஸு, பைக்கில் சுற்றுறதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வெய்ய காலத்தில் வேண்டாம். நீர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கலாம், இதெல்லாம் நீங்கள் நிறையா குடிச்சிட்டு இருக்கலாம். தண்ணி உடம்புல ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் உடம்பு ஆவியாகிட்டே இருக்கும், வேர்வையாக வந்து ஆவியாகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு உடம்பு ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. நிறையா தண்ணி கொடுங்க, ரெஸ்ட் எடுங்க. மத்தியான நேரத்தில் வெளியில் போகிற தவிர்த்துருங்க. காலையிலையும் சாயங்காலமும் 6 மணிக்கு மேலேயும் காலையில் 10 மணிக்கு மேலே உங்கள் வேலையை முடிச்சுக்கோங்க. அப்படி வேறு வழியாக போகணும்னா நீங்கள் காரில், ஏசியில் நீங்கள் போகிறது நல்லது. இல்லை பஸ்ஸில் கொஞ்சம் வெயில் குறைவான இதில் நீங்கள் போகிறது நல்லது. முன்னெச்சரிக்கையாக வயதானவர்கள் ஆன்டி சைக்காட்டிக், ஆன்டி டிப்ரெஷன், சளி மருந்தெல்லாம் சாப்பிட்றவங்க முடிஞ்சளவு வெயிலில் போக தவிர்த்துருங்க. நிறைய நீர் ஆகாரங்களை குடிங்க. பருத்தி துணி, வெள்ளை துணி இந்த மாதிரி கட்டுங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது சிறிய அறிகுறி வந்தாலும் உடனே கவனிச்சிடுங்க. அது மயக்கங்கிட்ட போட்டு விழுந்துட்டாங்கன்னா முதியவர்கள் முதல்ல அவங்க வெப்பத்தை குறைக்க பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போங்க. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.